விக்கி ப்ரோஸ் கோச்சார ப்ரெடிக்ஷன் தோழர் தோழிகளுக்கு அன்பு வணக்கங்கள். இந்த டிசம்பர் மாதம் 2025 மேஷராசிக்காரங்களுக்கு எந்த மாதிரியான கோச்சார பலன்கள் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, உண்மையிலேயே மாத ஆரம்பத்திலேயே ஒரு நல்ல மாற்றம்ங்க. ராசிநாதன் அப்படியே குருவின், சுக்கிரனின் தொடர்புகள்ல இருக்கக்கூடிய 8ஆம் இடம் ஒரு அளவுக்கு வலுத்து இருக்கக்கூடிய அருமையான யோக அமைப்பு. 8ஆம் இடம் வலுத்தாலே என்ன இருக்கும்? இடமாற்றம், டிராவல் மூலியமாக நல்லது, கடனால் நல்ல தன்மைகள் அப்படின்ற மாதிரியான அமைப்பும், அதே செவ்வாய் அப்படியே மாதத்திலே பிற்பகுதியில், அதாவது 8ஆம் தேதின்னு சொல்லலாம். ரொம்ப பிற்பகுதி அமைப்பு கூட இல்ல. 8ஆம் தேதி போல அவரே குருவின் வீட்ல 9ஆம் பாக்கியஸ்தானத்தில் அமர்வது ஒரு அழகு சிறப்புங்க. 8ஆம் தேதிக்கு பிறகு வரக்கூடிய செவ்வாயுடைய மிகப்பெரிய மாற்றம் உங்களுக்கு பாக்கியங்களை கொடுக்குற வகையில் குருவின் தனுசு வீட்டில் அமர்ந்து அப்படியே பாக்கியங்களை கொடுக்க போகுது அப்படின்னு தாங்க சொல்லணும். செவ்வாய் எப்பொழுதுமே 7 8ஆம் இடத்தோட வந்தாலே ஒரு மாதிரியான டல்லான அமைப்பு வந்துடும். செவ்வாய் இயற்கை பாவர் அட்டமாதிபதி வேற. அப்போ 8ஆம் இடத்தினுடைய கெடுபல அமைப்புகளை கொடுத்துக்கிட்டு இருந்த நிலை அப்படியே மாறி இந்த வாரத்திலேயே, அதாவது டிசம்பர் மாதம் 2025 தொடங்கின உடனேயே உங்களுடைய ராசிநாதன் 9ஆம் இடத்துக்கு, அப்புறம் 17ஆம் தேதி போல உங்களுடைய 5ஆம் அதிபதினு சொல்லப்படக்கூடிய பஞ்சமாதிபதி 5 9ஆம் அதிபதிகள் அமைப்புகள்ல 5ஆம் அதிபதி 9ஆம் இடத்துல இருக்கக்கூடிய அமைப்புகள்ல ஓரளவுக்கு நல்ல தன்மைகள், பாக்கியங்கள் கிடைக்கக்கூடிய அமைப்பு, குழந்தைகளோடு இருந்து வந்த மன போராட்டங்கள், சட்ட சிக்கல்கள் விலகக்கூடிய அமைப்பு மேஷராசிக்காரங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு தன்மை. கூடுதலாக சுக்கிரன் 8ஆம் இடத்துல மறைந்தாலும் கூட அப்படியே அவர் 2ஆம் இடத்தை பார்த்து தனம் வருவதற்கான, வருமானம் வர்றதுக்கான, கையில பண புழக்கம் இருப்பதற்கான ஒரு வழியை அப்படியே திறக்கக்கூடிய அமைப்பு. சுக்கிரனை பார்த்தீங்கன்னா 21ஆம் தேதி மறுபடியும் அப்படியே தனுசு வீட்டுக்கு வந்து கிட்டத்தட்ட உங்களுடைய 9ஆம் வீடு அருமையான மங்கள யுகத்தில் அப்படியே ஜொலிக்கக்கூடிய ஒரு தன்மை. ராசிநாதன் குருவின் வீட்டில் சுக்கிரனுடைய தொடர்பில் இருக்கக்கூடிய அமைப்பு, தடைகள் அத்தனையும் விலகக்கூடிய அமைப்பு, மாற்றங்கள் வருவதற்கான ஒரு தொடக்கம் இருக்கக்கூடிய அமைப்பு. நீங்களே சமையல் சார்ந்த துறையில் இருக்கிறீங்க, நெருப்பு சம்பந்தப்படக்கூடிய துறையில் இருக்கிறீங்க, குருவுடைய தனுசு வீடு நெருப்பு வீடு இல்லை, அந்த அமைப்புகள் இருக்கிறவங்களுக்கு இந்த வாரத்திலேயே முதல் 1 2ஆம் வாரத்திலேயே டிசம்பர் மாதத்தில் மிகப்பெரிய மாற்றங்கள் கொடுக்கக்கூடிய ஒரு இனிய மாதமாக சகல தரப்பு மேஷராசிக்காரங்களுக்குமே இருக்கும். இந்த 2025 வரக்கூடிய இறுதி மாதம் டிசம்பர் மாதம் சகல தரப்பு மேஷராசிக்காரங்களும் மாற்றத்துக்கான நல்ல தன்மையும் முன்னேற்றத்துக்கான ஒரு அடிக்கல் இடக்கூடிய ஒரு அமைப்பு, அடுத்த வருஷத்துல நடக்கக்கூடிய மாற்றங்களுக்கெல்லாம் அச்சாரம் இடக்கூடிய ஒரு தொடக்க மாதமாக இந்த டிசம்பர் 2025 சகல தரப்பு மேஷராசிக்காரர்களுக்கும் இருக்கக்கூடிய ஒரு இனிய மாதமாக நிச்சயமாக அமையும்.